இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. வசனம் மத்தேயு 21:9. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இந்த ஓசன்னா என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா, இப்பொழுதே ரட்சியம் என்பது. பார்த்திங்கன்னா, இது வெறும் வாழ்த்து முழக்கத்திற்கு மட்டும் இல்லை, இது அதுக்கு மேலான ஒரு அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது அவங்களுடைய இரட்சகரும் விடுதலையை கோரிக்கையாக வைத்து ஒரு மன்றாட்டமாகவே இது அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது இதை குறித்து ஒரு தீர்க்க தரிசனங்கள் வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 118:26 கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சொஸ்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசிர்வதிக்கிறோம். அதே மாதிரி சகரியா 9:9 பார்க்கும்பொழுது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அப்போ இது தீர்க்க தரிசனமாகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து, இந்த மேசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தாவீதின் குமாரனே ஓசன்னா அப்படின்னா இந்த இரட்சகரை அடையாளம் காணுகிற ஒரு சத்தம். இந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்பொழுது ஒரு தீர்க்கதரிசியை மட்டுமல்ல, இவர் இரட்சகரும் ஒரு ராஜாவுமாகுமாய் பார்த்தார்கள். பாருங்க, தாவீதின் குமாரன் அப்படின்னாலே வாக்குத்தத்தத்தின் ராஜான் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்துவ ரட்சிப்பு கொண்டு வரும் ஒரு மேசியாவாக அவங்க பார்த்தாங்க. இன்றைக்கும் கூட பாருங்க, நாம் அவருடைய கிருபைக்கும் விடுதலைக்கும் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். பாருங்க, எப்படி ஒரு மேசியா, ஒரு இரட்சகர், நம்மளை பாதுகாக்கிறவர், நம்மளை வழி நடத்துகிறவர், நம்மளுடைய பரிகாரியாய் மேய்ப்பராய் அவர்களை பார்த்தார்களோ, இன்றைக்கு நாமும் கூட அப்படியாக அந்த இரட்சகரை நாம் எந்த சூழ்நிலையிலும் அவரை அழைக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி கூப்பிடலாம். பாருங்க, அன்றைக்கு மக்கள் இயேசு கிறிஸ்துவை, அந்த மேசியாவை வரவேற்க பாருங்க தலைகள் இலைகள்லாம் விரித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அந்த மேசியா நமக்குள்ளாக இருக்கிறார், நாம் அவருக்குள்ளாக இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் கீழ் நாம் அவரை பார்க்க வேண்டும். நாம் இருதயத்தை விரிவாக திறந்து அந்த கிறிஸ்து நமக்குள்ளாக இருந்து நம்மளை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். நாம் விசுவாசத்தில் வழிநடத்தப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தரிசித்து நடப்பவர்கள் அல்ல, விசுவாசித்து நடப்பவர்கள். இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் கீழ் இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக இன்றைக்கு நீங்களும் நானும் அவருக்குள்ளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறோம். அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பி நம்மை தேவனுடைய திட்டம், அந்த பரலோக திட்டத்தை நம் வாழ்வில் நிறைவேற்றுவதற்கு போதுமான சத்துவத்தையும் பலனையும் அபிஷேகத்தையும் கொடுத்து நம்மளை வைத்திருக்கிறார். பாருங்க, அவருடைய திட்டம் நிறைவேறினது இந்த பூமியில் இல்லை. அதனால் இன்றைக்கு பாருங்கள், தலைகள் இலைகளை வைத்து இன்னும் கிறிஸ்து கழுதை மேலே ஏறி பவனி சென்றா என்ற அதே இடத்துல நாம் நின்று விடாமல், தேவன் இன்றைக்கு உன்னதத்திலே பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவரோடு அமரப்பட்டிருக்கிறோம். அவரோடு இணைந்து இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை இயக்கக்கூடியவர்களாய் நம்மளை வைத்திருக்கிறார் என்று உள்ளவர்களாய் இருப்போம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோட நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்ற அந்த நல்ல நாளில் கர்த்தாவே உம்மை ஆராதித்து துதிக்கிறார்களே, அதே மாதிரி ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் இன்னும் ஆண்டவரே அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே வருகிறவர்கள் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்கள், ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு அந்த நாமத்தை எங்களுக்கு இலவசமாய் கொடுத்து, உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே எங்களுக்கு அந்த நீதியை கொடுத்து, ஆண்டவரே அப்பா உம்முடைய காருண்யத்தினால் எங்களை முடிசூட்டி வைத்திருக்கிறீர். அதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய கிருபையினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் நிமித்தம் ஆண்டவரே இந்த பூமியில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய குமாரர்களாய், உம்முடைய குமார்த்திகளாய் இந்த பூமியில் ஆண்டவரே நாங்கள் வெற்றி சிறக்கவும் தேவன் எங்களுக்குள்ளாக இருந்து ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.